வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் பட்டாணியை எப்படி ஃப்ரோசன் பீஸாக பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் கலர் போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும், அதாவது 6 to 9 மாதம் வரைக்கும் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதை நம்ம சீசன்லேயே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது சீசன் ரொம்ப விலை குறைவாக இருக்குது. இது சீசன் இல்லாதப்போ ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்குங்க. அதனால் சீசன் இருக்க சொல்லவே வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சீசனில் தான் முத்தாக கிடைக்கும். இது சீசன் இல்லாதப்போ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாலாம் கிடைக்காதுங்க. இப்போ இந்த மாதிரி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டக்குன்னு ஒரு பலாவ் பண்ணுறோம், குருமா பண்ணுறோம், இப்போ சேமியா கிச்சடி, ரவை கிச்சடி எது பண்ணாலும் டக்குன்னு இதை எடுத்து நம்ம செஞ்சிடலாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃப்ரெஷ் பீஸ் 3 கிலோ வாங்கி தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம பட்டாணி வாங்க சொல்ல பிஞ்சாக பார்த்து வாங்காதீங்க. பட்டாணி நல்லா முத்தி இருக்குதான் பார்த்து வாங்குங்க. அப்போ தான் நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இதை நம்ம சுட தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். பிளான்ச் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க போகிறது இல்லை. இப்போ ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துங்க. அதில் ஒரு 5லேருந்து 6 லிட்டர் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் 3 கேஜி பட்டாணி வாங்கி நான் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கு நான் 5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும், நல்லா தளன்னு கொதிக்கணும். அப்போ நம்ம பட்டாணி சேர்க்கணும். இப்போ நம்ம சேர்த்ததுமே இந்த மாதிரி மேலே வரும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம பட்டாணி சேர்த்து 2 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ அடியில் இருக்கிற பட்டாணி எல்லாமே மேலே வருது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பட்டாணியுமே மேலே வரணும். இப்போ இந்த மாதிரி எல்லாமே மேலே வந்ததும் இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எனக்கு மொத்தமாகவே 3 நிமிஷம் தாங்க ஆச்சு. இப்போ தண்ணி வடிச்சிட்டு அப்படியே ஐஸ் வாட்டரில் சேர்த்துருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னும் அதிகமாக வேகாதுங்க. ஐஸ் வாட்டரில் தாங்க சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த சூடு குறையும். இப்போ நம்ம வேக வைக்க சொல்ல உப்பு சேர்க்காததான் வேக வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சூடு நல்லா கம்ப்ளீட்டாக கம்மியான பிறகு இப்போ இதை அப்படியே நம்ம வடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. இது நல்லா தண்ணி வடிஞ்ச பிறகு நல்ல காட்டன் கிளாத்தாக பார்த்து ஃபேனுக்கு அடியில் போடுங்க. வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது. ஃபேன் காற்றுல மட்டும்தாங்க இது காயணும். இப்போ ஃபேன் காற்றுலேயே தண்ணிலாம் இல்லாத நல்லா ட்ரை ஆகணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி இல்லாத நல்லா ட்ரையாக காஞ்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாத காஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக்ல ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சீசன் இருக்க சொல்லவே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.